மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் சில பகுதிகளை அழிக்க போறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? 8 திசையும் கட்டி ஆண்டவன் தமிழன், தமிழ்நாட்டுக்காரன். இன்னைக்கு தமிழ்நாட்டை அழிக்க போறாங்க. இது யாருக்கும் இன்னும் வெளியே தெரியாம இருக்கு. சில பேர் தெரிஞ்சு போராட வரமாட்டீங்க. ஆந்திராவில் 4 இடத்துல அனுமதிச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம் நிறைவேற்றுறதுக்கு. குஜராத்ல 5 இடம், ராஜஸ்தான்ல 2 இடம். டெல்லியில என்ன செயல்படுத்த முடியல. அவன் முதல்வர் மக்களை வாழ வைக்கிறான். அங்க முதல்வர் மக்கள் மேல அன்பு, ஒரு பாசத்தோட இருக்காங்க. மக்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை இடம் தெரியுங்களா? 32 மாவட்டங்கள் கொண்ட தமிழ்நாட்டில் 31 இடத்தை அனுமதிச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டத்தை. இந்த திட்டம் எங்க தெரியுமா? விவசாய நிலத்துல. மற்ற மாநிலங்கள்லாம் குஜராத், ஆந்திரா, ராஜஸ்தான், இதெல்லாம் எங்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம மக்கள் வசிப்பிடத்துக்கு மிக தொலைவில். ஆனா தமிழ்நாட்டில் மக்கள் வசிக்க கூட கிராமங்கள்ல விளைநிலங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டத்தை மூலம் நிறைவேற்றுறேன்னு சொல்லி 2000 இருந்து 6000 அடி போர் போட்டு அந்த எரிவாயுகளை எடுக்கிறாங்க. அந்த எரிவாயு குழாய்கள் சரியா பராமரிக்க முடியாம வெடிச்சு எத்தனை உயிர்கள் போயிருக்கு தெரியுங்களா? வெளிநாடுகள்ல. ஏன் நம்ம நாட்டில் அது மாதிரி நடந்திருக்கு. 2000 அடியில இருந்து 6000 அடி வரையும் போட்டு எரிவாயு நீ வெளியே எடுக்கிறீங்க. அதை எடுத்து வெளிநாட்டுக்காரனுக்கு விக்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறீங்க. நீங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு எங்களை அழிக்கிறீங்க. 40 ஆறு ஓடுது கேரளாவில். ஒரு பிடி மண்ணால முடியாது உங்களால. கேரளாக்காரன் அந்த மாதிரி வச்சிருக்கிறான் சட்டம். தமிழ்நாட்டுக்காரன் இருக்கக்கூடிய கனிம வளம், ஆற்று மணல், கிரானைட் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு வித்துறான். இப்ப ஆற்று மணல்ல கொள்ளை அடிச்சு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்கும் அணைக்கட்ட கொடுக்கறான். அவன் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டான். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைய வரை 22 கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? 35% மின்சாரம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு. 65% மின்சாரம் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அவன் நமக்கு தண்ணி தரல. ஆனா நம்ம கரண்ட் தந்துட்டு இருக்கோம். கேட்க முடியாது, கேட்டா அடிப்பான். மீத்தேன் திட்டத்துக்காக 1,65,819 ஏக்கர் நிலப்பரப்பு கையகப்படுத்துறான். கையகப்படுத்தி வெளிநாட்டுக்கார கம்பெனி, அந்நிய நிறுவனம், இது போன்ற நிறுவனங்களுக்கு, ONGC போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கறான். 4-5 வருஷம் குத்தகையா. நம்ம நிலம் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிம்பிளா உதாரணமா சொல்லணும்னா, கரும்பா ஒரு மெஷின்ல போட்டா சாறு ஒரு பக்கமும் சக்க ஒரு பக்கமும் வரும். அவன் நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சார புறா எடுத்துருவான், வெறும் சக்கையை கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நீ எத்தனை உரம் போட்டாலும், எத்தனை எவ்வளவு செலவு பண்ணி நீ நிலத்தை பராமரிச்சாலும் ஒண்ணும் விளையாது. ஏன்னா சக்க அப்படிதான் போயிட்டு இருக்கு தமிழகம். 8 திசையும் கட்டி ஆண்ட தமிழ் இன்னைக்கு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கான். கேட்க ஆள் இல்ல. இந்த அரசியல்வாதி, இந்த அரசியல் எதுவுமே சரியில்லை. மத்த மாநில முதல்வர்கள் மக்கள் நல்லா இருக்கும் நினைக்கும் போது தமிழக அரசியல் ஏன் நினைக்க மாட்டான்? 3200 மதுக்கடைகள் மூடப்பட்டதை அதை திறக்கிறதுக்கு தமிழக அரசு முன்வர போது ஏன் விவசாயிகளை பாதுகாக்கவும், விவசாய நிலங்களை கையகப்படுத்துறாங்களே, அதுக்கு போராடுறாங்களே, ஏன் முன்வர மாட்டேங்குது? ஏன் நீங்களே வாரி கொடுக்கறீங்க? தமிழக மக்களை காக்க வைங்க, தமிழக மக்களை நீங்களே அழிக்கிறீங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டை அழிக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் 4 இடம் 5 இடம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் மீத்தேன் திட்டத்தையும் எடுக்க அனுமதிச்சுட்டு 32 மாவட்டம் கொண்ட தமிழ்நாட்டில் 31 இடத்தை அனுமதிக்கிறீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டை அழிக்கதானே? மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, தூய்மை இந்தியான்னு சொல்றீங்க. இத்தனை இந்தியா வச்சு 800 துறைமுகத்தில் கப்பல் விபத்து ஏற்பட்டது. என்ன பண்ணீங்க? ஒரு இயந்திரத்து மூலமா என்ன படலங்களை அகற்ற முடிஞ்சது அவங்களால? முடியல. பக்கெட் வச்சீங்க. தண்ணியில் மேல இருக்கக்கூடிய எண்ணெயவே உங்களால பாதுகாக்க எடுக்க முடியல இயந்திரத்து மூலம். எரிவாயு குழாய் வெடிச்சதுன்னா சுத்துப்பட்டு கிராமங்களும் தமிழ்நாடே அழிஞ்சு போகும். சுத்தி புல் புண்டு கூட முளைக்காம போயிடும். என் நிலத்துல வேணாம், என் நிலத்துல எடுக்காத அப்படின்னு போராடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை அரசியல்வாதி, மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறையை வச்சு அடிக்கிறாங்க. காவல் தெய்வம்னா என்னங்க? கருப்பு சாமி, ஐயனார், வீரனார், முனீஸ்வரன், சுடலமாடம் எல்லாம் காவல் தெய்வம். காவல் தெய்வம் நம்மளை காக்கும்னு நினைச்சு மக்கள் கும்பிடுறாங்க. காவல்துறைனா என்ன? காவல்துறைனா மக்களை காக்கணும், நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நம்மளே அடிக்கிறாங்க. அரசியல்வாதிக்கு சொம்படிச்சு நீங்க அப்படியே தலையை குனிஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. விவசாய மக்கள் வாழ்றதுக்காக விவசாய நிலத்தை கையகப்படுத்தி அவனுங்க எரிவாயு குழாய் அமைக்கிறாங்கன்னு போராடுறாங்க. சமீபத்தில் கதிரமங்கலத்தில் அந்த எரிவாயு குழாய் வெடித்து எண்ணெய் படலங்கள் குடிநீரிலையும் விவசாய நிலங்களையும் பாதிச்சிச்சு.
யாருக்கும் தெரியாதவன் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். போராட முன் வர மாட்டீங்க. இன்னைக்கு தஞ்சை மாவட்டம், நாளைக்கு கடலூர், அடுத்தது தமிழகமே. உயிர் மிஞ்சுமா? தமிழ்நாட்டுல உயிர்கள் மிஞ்சுமா? எனக்கு என்ன நீங்க போயிட்டீங்கன்னா கடைசியா உயிரே இருக்காது. அகதிகள் மாதிரி நம்ம அண்டை மாநிலங்கள தான் போய் வாழணும். 1960 சோமாலியா மிகப்பெரிய விவசாய நாடு. மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் மூலமா எல்லாத்தையும் அந்த நாட்டுல செலுத்தி வெளிநாட்டுக்காரங்க கம்பெனி அந்த நாட்டு அரசியல்வாதிகள் கைக்குள்ள போட்டுட்டு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டத்து மூலம் அங்க எடுக்கிறன்னு போய் அந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த விவசாய நிலத்துல வெறும் புல் பூண்டு கூட முளைக்கல. அதே மாதிரி நிலைதான் தமிழகத்துக்கு வரப்போகுது. அது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சு நீங்க போராடம் வர மாட்டீங்க, பல பேருக்கு தெரியல. அதுதான் வேதனைக்குரிய ஒண்ணு. காவல்துறையிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். போராட்டத்தில் கலந்துக்கூடிய ஆம்பளைங்களை கைது பண்ணி உள்ள தள்ளிடுறீங்க. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் பார்க்காம தடியடி நடத்துறீங்க. ஒரு வயசான அம்மாவை 2 காவல்துறை ஆளு அடிக்கிறாங்க. ஐயா, வயசான அம்மா. சரி, அடிச்சுட்டு நீங்க என்ன திம்பீங்க? சோறு தானே திம்பீங்க. அந்த சோறை யாரு விளைவிக்கிறா? அந்த அரிசியை யாரு விளைவிக்கிறா? ஒரு விவசாயி. சொந்த நிலத்துல சொந்த விவசாய ஓட விட்டு அடிக்கிற காவல்துறை சோறு தானே திங்குது, வயிற்றுக்கு வைக்கலாம் திங்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க. அந்த போராட்ட காலத்துல உங்க அம்மாவோ, உங்க அப்பாவோ, உங்க பொண்டாட்டியோ, மாமனோ, மச்சானோ, அக்காவோ, தங்கச்சோ யாராவது இருந்தா இந்த மாதிரி அடிப்பீங்களா நீங்க? என்னையா, காவல்துறைக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா? அடிக்கிறதுக்கு அனைத்து பாதுகாப்பு சாதனங்களும் அணிஞ்சிட்டு வந்து அடிக்கிறீங்க. அவன் தெரிஞ்சுதான் ஓடிட்டு இருக்கான், திருப்பி அடிக்கல. அவன் உரிமையாதான் கேட்கறான். விவசாயிகளுக்கு தண்ணியை கொடு, விவசாய நிலத்தை விட்டுடு, அததான் கேட்கிறான். விவசாயி எல்லாத்துக்கும் சோறு போடுறவன். சுயநலமா வாழாத ஒரே மனிதா யாருன்னா விவசாயி தான். ஊழல் பண்ணாம வாழக்கூடிய ஒரு மனிதா யாருன்னா விவசாயி தான். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இன்னைக்கு விவசாயியை கொன்னுட்டு இருக்கிறான். கடைசியா உங்கள்ட்ட ஒண்ணு சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் நமக்கு இந்த பிரச்சனை வரல, நம்ம ஊருக்கு வரலன்னு நினைச்சு இருந்துடாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு தஞ்சை மாவட்டம், நாளை கடலூர் மாவட்டம், அடுத்து ஒட்டுமொத்த தமிழகமே நம்ம எல்லாம் கையேந்தி நிக்கணும். அடுத்த மாநிலத்துக்கிட்டயும் அடுத்த நாட்டுக்காரன்ட்டையும் 3200 மதுக்கடையை தேடக்கூடிய தமிழக அரசு மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை தேட மாட்டேங்குது. தண்ணீரை எப்படி சேமிக்கணும்னு தெரியல. ஒரு அணை கட்டல. காமராஜர் காலத்துக்கு அப்புறம் அணையே கட்டல. அதுதான் உண்மை. ஊழல் ஊழல் ஊழல்னே போச்சு அரசியல். தமிழ்நாட்டு மக்களை யாரும் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா? என் உரிமையை கொடுன்னு போராடும் போது நீங்க அடிச்சு விரட்டுறீங்க. அழிவு நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு. நீங்க போராட முன் வரலனா, இந்த திட்டத்தை தடை செய்யாம விட்டீங்கன்னா நாளைக்கு நாம எல்லாமே இன்னொரு நாட்டுல தான் கையேந்தி நிக்கணும், இன்னொரு மாநிலத்தை தான் கையேந்தி நிக்கணும். மத்திய அரசே, மாநில அரசு விவசாயிகளை வாழ விடு. ஓஎன்ஜிசி நிறுவனத்தை தமிழ்நாட்டை விட்டு ஓடவிடு. மீத்தேன் திட்டத்தையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் கைவிடு. மத்திய அரசே, மாநில அரசே, நீ குடுக்கலினாலும் விவசாயிகளுக்கு குடுக்கலினாலும் கெடுக்காத. விவசாயிகள் அழிஞ்சிட்டு வரான், விவசாயமும் அழிஞ்சிட்டு வருது. நாளை உலகமே அழிய போகுது. இதுதான் நிசப்தமான உண்மை. விவசாயிகளுக்கு ஆதரவாக உங்களில் ஒருவன் ரவி.